ஹாய், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பாக்ஸ் மாடல் பற்றி பார்க்க போகிறோம். பாக்ஸ் மாடலில் என்னென்னலாம் இருக்குன்னா பேடிங் இருக்குது, பார்டர் இருக்குது, மார்ஜின் இருக்குது. இந்த மூணுத்தையும் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பாக்ஸ் மாடல்னு சொல்லுவாங்க. ஒரு பாக்ஸை க்ரியேட் பண்ணோன்னா இந்த மூணுமே அவசியம். பேடிங்னா நம்ம உள்ள ஸ்பேஸ் விடுறது, பார்டர்னால் நமக்கு அவுட்டரில் பார்டர் வர்றது, மார்ஜின்னா அவுட்டர் ஸ்பேஸ். இது எல்லாமே என்ன எப்படி அப்ளை பண்ணலான்றது தான் இந்த வீடியோவில் நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிடுறேன், ஒரு H1 டேக் பண்ணுறேன். ஸோ நான் இந்த வீடியோவில் நான் ப்ரீவியஸ் வீடியோவில் என்னென்னா இன்டர்னல் சிஎஸ்எஸ் நான் உங்களுக்கு பயன்படுத்தி காமிச்சிருப்பேன். இந்த வீடியோவில் நான் என்ன பண்ணிடுறேன், எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் பயன்படுத்துகிறேன். எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ்லாம் ஒன்றும் இல்லை, இதிலே ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணி ஒரு பேர் வச்சு .cssன்னு கொடுங்க. சிஎஸ்எஸ்ன்னு கொடுத்துட்டு அந்த சிஎஸ்எஸ் ஃபைலை லிங்க் பண்ணுங்கள். லிங்க்குன்ற எம்டி டேக் போட்டு ரிலேஷன், என்ன ரிலேஷனில் அவங்க நமக்கு கம்பைன் ஆகிறாங்க, என்ன ரிலேஷனில் இவங்க நமக்கு கம்பைன் ஆகிறாங்கன்றத சொல்லணும். ஸ்டைல் ஷீட் அப்படின்ற ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்ம கூட ஜாயின் பண்ணுறாங்க. அவங்களோட பேர் என்னன்றது தான் இந்த href ஆட்ரிபியூட்டில் சொல்லணும். /for current folder இதில் index.css இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன டேக்கில் நீங்கள் போடுறீங்களோ அது எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் ஹலோ டெவலப்பர்ஸ்னு சொல்கிறேன். ஹலோ டெவலப்பர்ஸ் அப்படின்னு போட்டு இப்போ நான் போய் என்னோடய அவுட்புட்டை செக் பண்ணி பார்க்குறேன். ஹலோ டெவலப்பர்ஸ்னு வந்திருக்கு. இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா index.cssல் போயிட்டு H1 டேக் போட்டு பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறேன். பேக்ரவுண்ட் கலர் இப்படின்னு கொடுத்து அக்வான்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே போய்ட்டு ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். நீங்கள் ரெண்டுமே சேவ் பண்ணணும், இதுவும் சேவ் பண்ணணும், இதுவும் சேவ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அங்கே அப்ளை ஆகும். இப்போ நான் இதுவே கிளாஸ் நேம்ன்ற செலக்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கிளாஸ் நேம் txt அப்படின்னு போட்டு நான் இங்கே போய்ட்டு டாட் யூஸ் பண்ணி txt கால் பண்ணுறேன். .txt ஸோ ரிஃப்ரெஷ், அதுவே வந்துருச்சு. இப்போ நான் இதுக்கு சம் ஸ்டைல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிடுறேன். டெக்ஸ்ட் அலைன் சென்டர் வேணாம், ஏன்னா நம்ம பேடிங் யூஸ் பண்ண போகிறோம். ஏற்கனவே இந்த பாக்ஸ் மாடலில் நீங்கள் ஏற்கனவே ஒரு விஷயத்தை சந்திச்சிருப்பீங்க, பார்டருன்றது. பார்டர் நம்ம முன்னாடி வீடியோவிலே பயன்படுத்தியிருக்கோம், பார்டர் 2 பிக்சல் அப்படின்றதெல்லாம். இருந்தாலும் இப்போ போட்டு காட்டுறேன். பார்டர் 2 பிக்சல் சாலிட் பிளாக் அப்படின்னு போடுறேன். ஸோ ரிஃப்ரெஷ், இன்னும் கொஞ்சம் திடமாகவே கொடுத்துக்கிறேன், பிக்சல் அதிகமாக கொடுத்துக்கிறேன், 5 பிக்சல். ரிஃப்ரெஷ் இப்படி கொடுத்துட்றேன். இப்போ நமக்கு என்னென்னா ஒரு டேக் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம ஸ்பேஸ் வேணும், அதுக்குள்ளே எனக்கு ஏதாவது ஸ்பேஸ் வேணும்னா அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது பேடிங்ன்றது இன்னர், அதாவது டேக் உள்ளே நமக்கு ஸ்பேஸ் வேணும்னா நீங்கள் பேடிங் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பேடிங் 20 பிக்சல் போட்டு Ctrl+S கொடுத்துட்டு ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள ஸ்பேஸ் க்ரியேட் ஆகிடும். இந்த 4 சைடுமே இங்கே இருக்கக்கூடிய பாக்ஸ் உள்ள 4 சைடுமே உங்களுக்கு பேடிங் வரும். சரி, எனக்கு தெரியலையே பேடிங் அப்ளை ஆனதே அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்டில் போகிறேன். ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்டில் போயிட்டு நீங்கள் இந்த செலக்ட் பண்ணுற ஒரு விஷயத்தை வச்சு இது மேலே செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா பேடிங் இருக்கும், இங்கே போய் பார்த்தீங்கன்னா பேடிங் இருக்கும் உங்களுக்கே. இது மேலே ஒரு H1 டேக் வச்சுட்டு கிளிக் பண்ணுங்கள். அதான் நான் மறுபடியும் சொல்கிறேன், ரைட் கிளிக், இன்ஸ்பெக்ட். இங்கே நம்ம போயிட்டு பாடியை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே உங்களோட கோடு தான் இருக்கும். பாடியை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு H1 டேக் இருக்கும், அது மேலே ஒரு கிளிக் பண்ணிட்டு இதோட கடைசிக்கு வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் பாக்ஸ் மாடல்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ண பேடிங் இங்கே பாருங்கள், நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், அது கலர் பண்ணி காட்டுது பாருங்கள். 4 சைடும் மேலே 20 பிக்சல், கீழே 20 பிக்சல், சைடில் 20 பிக்சல். இதான் நம்ம ஆட் பண்ண பேடிங். ஸோ நீங்கள் பேடிங்னாலே அதோட இன்னர், அதாவது அந்த டேக் உள்ள ஸ்பேஸ் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா மார்ஜின் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் மார்ஜின் யூஸ் பண்ணுறேன் பாருங்கள், மார்ஜின் 30 பிக்சல். இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன் பாருங்கள், இருந்த இடத்துலேருந்து நகர்ந்து வந்திருக்கும். அதாவது அவுட்டர், ஒரு டேக்கோட அவுட்டரில் ஸ்பேஸ் வேணும்னா இதில் நீங்கள் மறுபடியும் போய் H1 டேக் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், அவுட்டர் ஸ்பேஸ், அதாவது அவுட்டரில் இப்போ ரெண்டு டேக் இருக்குது, லெஃப்ட் சைடில் ஒன்று நோத்தணும், ரைட் சைடில் ஒன்று நோத்தணும் அப்படின்னா நீங்கள் மார்ஜின் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே அந்த டேக் உள்ளே உங்களுக்கு ஸ்பேஸ் வேணும்னா பேடிங் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேடிங் மார்ஜின்லேயே டாப்பு பாட்டமு இப்படி மென்ஷன் பண்ணி கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா பேடிங் டாப்பும் கூட போட்டுக்கலாம். பேடிங் டாப் 20 பிக்சல் அப்படின்ற மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு பேடிங் டாப் மட்டும்தான் அப்ளை ஆகும். இங்கே போய் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பாருங்கள், அங்கே கலர் பண்ணி காட்டுது பாருங்கள் க்ரீன் கலரில். இங்கே என்ன கலரில் இருக்கோ அங்கேயும் க்ரீன் கலரில் நமக்கு காட்டும்.
ஸோ பேடிங் 20 பிக்சல். இந்தமாரி உங்களுக்கு ரைட்டு லெஃப்ட்டு வேணும்னா கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் லெஃப்ட்டு கொடுக்குறேன். இப்போ லெஃப்ட் சைட்லேருந்து டெக்ஸ்ட் நகரும் பாருங்கள். இப்போ நான் திரும்பி கிளிக் பண்ணால் அந்த பேடிங்கே உங்களுக்கு காட்டும். அதாவது உங்களுக்கு உள்ள ஸ்பேஸ் வரும்னா பேடிங் யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதாவது இந்த மாதிரி பேடிங் டாப்பு லெஃப்ட்டு தனித்தனியாக போட வேணாம், நான் சிங்கிளாக யூஸ் பண்ணிக்கிறேன்னா நீங்கள் இந்தமாரி தனித்தனி வேல்யூவாக போட்டுக்கலாம். 20 பிக்சல்னா 4 சைடும் அப்ளை ஆகும். நீங்கள் வெறும் 20 பிக்சல்னு கொடுத்தீங்கன்னா 4 சைடு, அதாவது ரைட்டு லெஃப்ட்டு டாப்பு பாட்டம் 4 சைடும் அப்ளை ஆகும். இதுவே நான் என்ன பண்ணுறேன், டூ வேல்யூஸ் போடுறேன். இப்போ பேடிங்கில் 2 வேல்யூஸ் போடுறேன் அப்படின்னா மொதல் வேல்யூ வந்து டாப்பு லெஃப்ட்டு, அதாவது டாப்பு பாட்டமும் அப்ளை பண்ணும். செகண்ட் வேல்யூ வந்து லெஃப்ட்டும் பாட்டமும் அப்ளை பண்ணும். லெஃப்ட்டும் ரைட்டும் அப்ளை பண்ணும். இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், லெஃப்ட்டும் ரைட்டும் 30 பிக்சல். அதாவது நம்ம செகண்ட் வேல்யூ தான் லெஃப்ட்டும் ரைட்டும் அப்ளை ஆகுது. ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து டாப்பும் பாட்டமும் அப்ளை ஆகுது. இது ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி. உங்களுக்கு இப்படி 2 சைடு ஒரே வேல்யூ வேணும், இல்லை நான் 4 சைடும் டிஃப்ரெண்ட் வேல்யூ வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். 4 பிக்சல், இப்போ 30, இப்போ நான் என்ன பண்ணிடுறேன் 50 பிக்சல். அதாவது 4 வேல்யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம். 4 வேல்யூஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் ஒன் டாப்பு, ரைட்டு, பாட்டமு, லெஃப்ட்டு, அதாவது ஒரு கிளாக் வைஸ் டைரக்ஷன்ன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. டாப், ரைட், பாட்டம், லெஃப்ட், அந்த 4 வேல்யூ 4 சைட்ஸை டினோட் பண்ணும். இதே தான் உங்களுக்கு மார்ஜின்லேயும். ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் போய் அதை செக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், பேடிங் டாப் 20, ரைட் 30, லெஃப்ட் 50, 4 வந்திருக்கு. இதே தான் மொதல் வேல்யூ டினோட்ஸ் ஃபார் டாப், செகண்ட் வேல்யூ ரைட், தேர்ட் வேல்யூ பாட்டம், ஃபோர்த் வேல்யூ லெஃப்ட்டு. இதே மாதிரி நீங்கள் இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 50 பிக்சல் போட்டேன்னா இது ரைட்டு லெஃப்ட்டுக்கு அப்ளை ஆகும் மார்ஜின், இது டாப்பு பாட்டமுக்கு அப்ளை ஆகும். ஸோ இப்போ நான் கண்ட்ரோல் எஸ், நான் ரீஃப்ரெஷ் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மார்ஜின் போய் காட்டுறேன். இந்த பாருங்கள், மேலே 30, சைடில் நமக்கு 50. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பேடிங்னா நமக்கு உள்ளே வரும், டேக் உள்ள ஸ்பேஸ் வரும். மார்ஜின்னா அவுட்டரில் வரும். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒரு 2 பட்டனை போட்டு காட்டுறேன். இப்போ 2 பட்டன் போடுறேன். இப்போ 2 பட்டன் போடுறேன். பட்டன் 1 BUTTON, பட்டன் 1, நெக்ஸ்ட்டு பட்டன் 2ன்னு போடுறேன். இவங்க 2 பேத்துக்கும் டிஃப்ரெண்ட் கிளாஸ் நேம் கொடுத்துக்கிறேன். பட்டன் 2ன்னு. இப்போ இவங்க 2 பேத்துக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் கிளாஸ் நேம் கொடுத்துக்கிறேன். கிளாஸ் BTN 1 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இங்கே BTN 2ன்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ BTN 2ன்னு கொடுத்துக்கிறேன். இங்கே போய் பார்த்தீங்கன்னா BTN 1 அப்படின்னு போட்டு BTN 1ன்னு போட்டு ஸ்டைல் யூஸ் பண்ணிக்கிறேன். அதேமாரி BTN 2ன்னு போட்டு ஸ்டைல் யூஸ் பண்ணிக்கிறேன். அதோட அவுட்புட் செக் பண்ணிட்டு வந்துங்க. ரீஃப்ரெஷ் பண்ணிடுறேன். ரீஃப்ரெஷ் பண்ணால் 2 பட்டன் தெரியுது. 2 பட்டன் இருக்கா, நான் கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிக்கிறேன். இப்போ 2 பட்டன் இருக்கா. இப்போ இந்த பட்டன் உள்ளே எனக்கு ஸ்பேஸ் வேணும், இந்த பட்டன் பெருசாக தெரியணும், உள்ளே எனக்கு ஸ்பேஸ் வேணும். அதாவது இந்த டெக்ஸ்டோட அவுட்டர்னால் இந்த இடம் எனக்கு உள்ள ஸ்பேஸ் வேணும்னா நீங்கள் 2த்துக்குமே பேடிங்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கமா போட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 2த்தையுமே எனக்கு ஒன்றா செலக்ட் பண்ணோன்னா இப்படி நீங்கள் கமா போட்டுக்கணும். இது குரூப் செலக்டர், இது செலக்டர் கான்செப்டில் நீங்கள் பார்ப்பீங்க இது என்னென்னன்றதை. இப்போ எனக்கு இண்டிவிஜுவலாக வேணும்னா .btnன்னு போட்டுக்கலாம். இங்கே .btn 1ன்ற மாதிரி போட்டு இங்கே போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன், பேடிங் 10 பிக்சல் அப்படின்னு போட்டிங்கன்னா உள்ள ஸ்பேஸ் வந்துடும். இதுவே எனக்கு மேலே ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா நீங்கள், அதாவது அவுட்டர் மேலே எனக்கு ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன யூஸ் பண்ணால் மார்ஜின் டாப், அதாவது மேலேருந்து எனக்கு ஸ்பேஸ் வேணும்னா இப்போ மார்ஜின் டாப் 30 பிக்சல்னு போட்டோம்னா மேலேருந்து இறங்குது பாருங்கள். இங்கே மேலேருந்து இறங்கும். அதாவது மார்ஜின்னா அவுட்டர், பேடிங்னா இன்னர். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இன்பிட்வீனில் ஸ்பேஸ் வேணும் எனக்கு. இந்த இன்பிட்வீன் ஸ்பேஸ்னால் எய்தர் பட்டன் 2க்கு போய் மார்ஜின் லெஃப்ட் யூஸ் பண்ணுங்கள், ஆர் எய்தர் பட்டன் 1க்கு போய் மார்ஜின் ரைட் யூஸ் பண்ணுங்கள். இது 2த்தில் ஏதோ ஒன்று தான் யூஸ் பண்ணணும். இப்போ நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா பட்டனுக்கு போய் மார்ஜின் ரைட்டுன்ற இதை யூஸ் பண்ணுறேன். அதாவது ரைட் சைடு இன்பிட்வீனில் எனக்கு ரொம்ப ஸ்பேஸ் வேணும். நான் அதனால் என்ன யூஸ் பண்ணிக்கிறேன், மார்ஜின் ரைட்டுன்னு யூஸ் பண்ணி 30 பிக்சல் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ரீஃப்ரெஷ். இப்போ எனக்கு நகர்ந்து போது பாருங்கள். இந்த மாதிரி தான் மார்ஜினும் பேடிங்கும் யூஸ் பண்ணணும். வெப்சைட்டில்
பாக்ஸ் மாடலுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வச்சு தான் நீங்கள் ஸ்பேஸிங் எல்லாம் பயன்படுத்துவீங்க. ஒரு டேக்லேருந்து இன்னொரு டேக்கை தள்ளி வைக்கிறது, அதுக்குள்ளே ஸ்பேஸ் வேணுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாக்ஸ் மாடல்ன்றதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் கொஞ்சம் ஸ்டைல்ஸ் எல்லாம் பற்றி பார்ப்போம். பாய்.